வீட்டில் இன்றைக்கி வந்து பிடி கொழுக்கட்டை. இதுதான் நம்ம மாரியாயி சாமி கும்பிடும்பொழுதெல்லாம் இதுதான் செய்வாங்க. பச்சரிசி ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு நல்லா மிக்சியில் போட்டு திரிச்சிட்டு சலிச்சிக்கோங்க. அதை லைட்டாக வறுத்துக்கோங்க. வறுத்த பிறகு பாசிப்பருப்பு நல்லா வறுத்துட்டு கழுவி அதில் போட்டிருக்கேன். தேங்காய் வந்து நெய் விட்டு பல்லு ஃபுல்லாக எடுத்து அதில் போட்டாச்சு. அப்படியே ஒரு 2 ஏலக்காய் போட்டிருக்கேன். இதே மாவு தான் இந்த மாவு. இது வந்து உப்பு தண்ணி தெளித்து நம்ம உப்பு கொழுக்கட்டையாக செய்வோம். இந்த இதை வந்து உப்பு தண்ணி தெளித்து பிடிச்சி இதை செய்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். இதுலேயும் தேங்காய் பாசிப்பருப்பு எல்லாம் இருக்கும். நம்ம பிணையும் பொழுது உப்பு தண்ணி. இதுக்கு வந்து சர்க்கரை பாவு பதம்லாம் கிடையாது. தண்ணி விட்டாவே போதும். நல்லா தண்ணியாக இப்படி கரைச்சி நம்ம கிண்டி விட்டு பிடிச்சிட்டு அடுப்பில் இது பாருங்கள், வெல்லம் காய்ச்சி கொதிக்க வச்சு ஊற்றுனது. இது வந்து தண்ணியில் உப்பு தண்ணி சுடு தண்ணி போட்டு பிடிச்சிது. இது ஆவியில் வேக வைப்போம். பிடி கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக அப்படி இருக்குன்னு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.